குடும்பம் யாரை கட்டி போரடிச்ச குடும்பம். யாரை கட்டி போராடிச்சதுல இருக்கட்டும், நீ ஏன் வந்ததுல இருந்து போராடிக்கிற? சரி, மாப்பிள்ள ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு, பொண்ணு வர சொல்லுங்க. அப்புறம் என்ன வடுகுபாளையத்துக்கார, பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பட்டு சேலை கட்டாம பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்குது ஒரு மாதிரியா இருக்கு. அட விடப்பா, இந்த காலத்துல எல்லா பொண்ணு பிள்ளைகளும் இப்படிதானே இருக்குது. அதுக்காக பொண்ணு மீசையோட இருந்தா நல்லாவா இருக்கு? ஏமா நீ மஞ்சா கிஞ்சா தேய்ச்சி குளிக்க மாட்டியா? சரி, மாப்பிள்ளை பேசுங்க. அப்படி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சான்னு கேளுங்க. ஏன்றா மகனே, பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்ப பொண்ணு பிடிச்சிருக்குப்பா. என்ன நல்லா பாடுறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா? நாயகரா ஏண்டா, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல யாரோ வந்து காப்பி கொடுத்தாலும் பொண்ணு முடிவு பண்ணிக்கிறாரா? செய்யப்பட்ட நாயகரா, சின்ன கவுண்டர் தாங்க வர சொன்னாரு. ஆமா, சின்ன கவுண்டர் எங்க போயிருக்காரு? அவர் கொடுக்க போகிறாரு. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? களை கொடுக்க போகிறாருன்னு சொன்ன பெரிய புடுங்கி மாதிரி பேசுறீங்களா? அது இல்ல தம்பி, சின்ன கவுண்டர் வர்றதுக்கு தாமதம் ஆயி போச்சுன்னா ஒரு 8 பெரிய கவுண்டரை பாத்துட்டு வரலாமேன்னு சொல்றாப்ல. நீ 8 பெரிய கவுண்டர் பாப்பியோ 80 பெரிய கவுண்டர் பாப்பியோ? நீங்க பாத்துட்டு வந்து சொல்ல. நீங்க என்ன எதுக்குறீங்க? நாங்க போய் பாத்து வந்துடுறோம். வாங்க வடபுறத்தாரே. நானும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி வச்சுட்டு என்னதான் பண்றீங்க? அது ஒண்ணு இல்லடா கருப்பா, நானும் 5 வருஷமா பாக்குறேன். துப்பாக்கில எங்க குண்டு போடுறதுன்னே தெரியல, அதான் எங்க குண்டு போடுறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். துப்பாக்கில குண்டு எங்க போறதுன்னே தெரியல, அப்புறம் எந்த இது துப்பாக்கி எடுத்து தினமும் வேட்டைக்கு போறீங்க? ஏடா கருப்பா, துப்பாக்கில குண்டு இல்ல நமக்கு தெரியும், ஆனா சிங்கம் புலிக்கு தெரியுமா? முதல்ல நீ வச்சுக்கிறது துப்பாக்கின்னு சிங்கம் புலிக்கே தெரியாது. பாஞ்சு ஒரு அடி ஆச்சுன்னு நினைச்சுக்க 10 நாளைக்கு ஏச்சுக்க மாட்டேன், தெரியுமா? தெரியுமே. அட நீ வேறடா, அன்னைக்கு தெரியாம ஒருத்தர் கைப்பற்றதுக்கு நம்ம கவுண்டர் மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்தாரு. இன்னும் கூட அந்த கெஹர் போல தெரியுமா? தமாஷ் பண்ணது போதுண்டா. இன்னைக்கு நான் வேட்டையாட போறேன், நிறைய யானை கூட்டம்லாம் வருதாமா. என்ன பண்ற? அதெல்லாம் வேட்டையாடவா போறீங்க? டேய், நான் என்னைக்குதான் வேட்டையாட போயிருக்கிறேன்? வேடிக்கை பார்க்க தானே போயிருக்கிறேன். ஆனா அந்த கருமாந்த பிடிச்சவனுங்க வேடிக்கை பார்க்க. அப்ப நீங்க காட்டுக்கு போல தினமும் சர்க்கஸ் தான் போயிட்டு வரீங்களா? புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த துப்பாக்கியை தொடச்சு வை. வீட்டுல அம்மா இல்ல, நான் பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். பெரிய கவுண்டர் ரொம்ப ராசிக்காரு. போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. பொண்ணு மாப்பிள்ளை ஸ்பாட்ல மண்டிய போட்டாங்க. அந்த அளவு ராசிக்காரர் அவரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன வடுகபாளையத்துக்காரங்களா வரிஞ்சு கட்டிட்டு வந்திருக்கீங்க?